அசத்தலான பேச்சாளராக சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமியின் ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை நவம்பர் 13 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்பு. தொடர்புக்கு 7338242442. மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் அகோலாவில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் வலிமையடைந்தால் நாடு பலவீனமடையும் என்பதை காங்கிரஸ் நன்கு உணர்ந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் வலுவடைந்தால் இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று எச்சரித்தார். அதனால்தான் பல்வேறு சமூகங்களுக்கு இடையே மோதல்களை ஏற்படுத்தி வருவதாக கூறினார். பட்டியலின, பழங்குடியின மற்றும் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மக்களை காங்கிரஸ் ஒருங்கிணைய விடவில்லை என்று குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி, அவர்களை பிரித்து வைத்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வர திட்டமிட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் பட்டியலின மக்கள் பிரிந்திருப்பதை காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்வதாக குற்றம் சாட்டிய அவர், பட்டியலின மக்கள் ஒன்றிணையவில்லை என்றால் பட்டியலின மக்களிடம் உரிமைகளை காங்கிரஸ் பறித்துக் கொள்ளும் என்றும் எச்சரித்தார். அதேபோல ஆர்டிகிள் 370 குறித்து காங்கிரசின் நிலைப்பாட்டை கடுமையாக விமர்சித்த பிரதமர், மீண்டும் ஆர்டிகிள் 370 சட்டத்தை கொண்டு வந்து ஜம்மு காஷ்மீரில் வன்முறையை ஏற்படுத்த காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. 370 சட்டம் மீண்டும் வர வாய்ப்பே இல்லை என்று உறுதியாக பிரதமர் தெரிவித்தார். பயங்கரவாதிகள், பிரிவினைவாதிகள் மற்றும் இந்தியாவிற்கு எதிரானவர்கள்தான் 370 சட்டத்தை மீண்டும் கொண்டுவர முயற்சித்து வருகின்றனர் என்று தெரிவித்த பிரதமர், காங்கிரசும் அதே நிலைப்பாட்டை எடுத்துள்ளது என்று விமர்சித்துள்ளார்.